ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஏபி. ஸோ பஹல்காம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு டெரர் அட்டாக் இந்தியா முழுக்கலுங்க உலகம் முழுக்கவே இதை பத்தி தான் பேசியிருந்தாங்க. முந்தானேத்து நடந்த ஒரு மிகப்பெரிய டெரர் அட்டாக் பத்தி இதை பத்தி நம்ம நேத்தே வந்துட்டு இதை பத்தி ஃபுல் டீட்டெயிலா பேசியிருந்தோம். பட் நேத்திக்கு பல இன்ஃபர்மேஷன் நம்ம இந்தியன் ஆர்மி வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு டெரர் அட்டாக் எந்த அமைப்பு பண்ணதுன்றது கண்டுபிடிச்சிட்டாங்க வேற லெவல்ல. சோ இதை தாண்டி இன்னும் இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் வந்துட்டு இந்தியன் ஆர்மி கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி முதல் ஒரு ஸ்டெப்பா வந்துட்டு இந்தியா அகைன்ஸ்டா இந்த ஒரு தாக்குதலுக்கு வந்துட்டு முதல் ஒரு அடி ஒண்ணு கொடுக்க போது. அது என்ன மாதிரி ஒரு அடி இந்தியா கொடுத்திருக்கு அப்படின்றது தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ இந்தியா இதுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது நேத்துல இருந்து அமல்படுத்தியாச்சு. இந்த டெரர் அட்டாக் பண்ணவங்களுக்கு நம்ம என்ன பண்ண பதிலடி கொடுக்க போறோம்னு சொல்லிட்டு அந்த பதிலடியுமே சேர்த்து நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒரு அமைப்பு எதுக்காக இந்த ஒரு டெரர் அட்டாக் பண்ணாங்க அப்படின்ற ஒரு காரணமும் கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றது சொல்லலாம். சோ இன்னைக்கு என்னென்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இந்த அமைப்பு யாரு, ஃபர்ஸ்ட் விஷயம் யாரெல்லாம் இந்த பண்ணாங்க, ரெண்டாவது விஷயம், மூணாவது எதுக்காக இதை பண்ணாங்க அப்படின்றது பார்க்க போறோம். நாலாவது இப்போ இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க இந்த ஒரு டெரர் அட்டாக் அகைன்ஸ்ட் அப்படின்றது. இந்த 4 விஷயத்தையுமே கம்ப்ளீட்டடா வெறும் 10 நிமிஷத்துல தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க அப் டு டேட் என்ன விஷயங்கள் இந்த பஹல்காம் டெரர் அட்டாக்ல வந்துட்டு நடந்திருக்கு அப்படின்றது பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் இந்த போல ஒரு அப்டேட்டான ஒரு விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களோட சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ற ஒரு விஷயத்துல காமிச்சுக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, நேற்றுக்கு மீடியால பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருந்தது. முதல்ல இந்த தாக்குதல் ரொம்ப பெருசா வந்துட்டு நடத்தவே இல்லை. ரொம்ப கேஷுவலா வந்துட்டு அங்க இருக்கிற தீவிரவாத அமைப்பு ஏதோ ஒரு குருவி சுடுற மாதிரி அங்க இருக்கிற டூரிஸ்ட் ரொம்ப கேஷுவலா சுட்டு இருக்காங்க. பட் அந்த சுடுற நேரத்துல அங்க ப்ராப்பரா நம்மளோட இந்தியன் ஆர்மிஸ் வந்துட்டு அந்த இடத்துல இல்லைன்றதுதான் ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன நடந்தது அப்படின்றது டீட்டெயிலா பார்த்துடலாம். அன்னைக்கு எக்ஸாக்டா நேற்று ஈவினிங் என்ன நடக்குதுன்னா, இந்த பஹல்காம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்ல வந்துட்டு டூரிஸ்ட் பீக் ஹவர்ஸ்ல வரும்போது என்ன பண்ணிருக்காங்கன்னா, அங்க ஒரு 4 பேர் வந்துட்டு துப்பாக்கி கூட எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் அந்த டைம்ல நம்மளோட இந்தியன் ஆர்மிஸ் பெருசா அந்த இடத்துல இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. சோ அப்படி இல்லாத ஒரு காரணத்தினாலதான் அவங்க ரொம்ப கேஷுவலா அவங்க எடுத்துட்டு வந்த வெப்பனை வச்சு அங்க இருக்கிற டூரிஸ்ட் அப்பாவி மக்களை ஒன்னொன்னா சுட்டு கொண்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க இருந்து ரொம்ப கேஷுவலா தப்பிச்சு போயிருக்காங்க. பெருசா வந்துட்டு எந்த ஒரு அலப்புறையுமே எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாம இந்த ஒரு தாக்குதலை நடத்திருக்காங்க. இஃப் இன்கேஸ் நம்மளோட இந்தியன் ஆர்மிஸ் அங்க இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த 4 பேரோட கெதியே வேற லெவல்ல இருந்திருக்கும். பட் இன்னைக்கு அவங்களோட நல்ல நிலைமைன்னு தெரியல. நம்மளோட இந்தியன் ஆர்மிஸ் அந்த டைம்ல அங்க இல்லைன்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக்கும். அதை தாண்டி இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டெத் கவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கான காரணமும் அப்படின்றது ஒரு விஷயம் சொல்லப்படுதுங்க. சரி, ஓகே, இந்த ஒரு விஷயம் இப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சிச்சு. இது யார் நடத்தினா அப்படின்றது பார்க்கும்போது இதுக்கு ஒரு அமைப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அமைப்போட பேர் தான் TRF, ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்றது சொல்லலாம். இந்த TRF அமைப்பு வந்துட்டு பெருசா வந்துட்டு ஒரு பெரிய அமைப்பு எல்லாம் சொல்ல முடியாது. இவங்க எல்லாம் வந்து பட்டிங் ஸ்டேஜான ஒரு தீவிரவாத அமைப்பு அப்படின்றது சொல்லலாம். உதாரணத்துக்கு இவங்களோட ஃபுல் போக்கஸ் எங்க இருக்கும்னா சிவிலியன்ஸ் மேலதான் இருக்கும். எதுக்காக இவங்க பொதுமக்களை கொல்ற ஆளா இருக்காங்க அப்படின்றது பார்க்கும்போது, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல யாரெல்லாம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்க தான் இவங்களோட முக்கிய ஒரு குறிக்கோளா இருப்பாங்க. சோ இதனால இவங்க வந்துட்டு வெறும் பொதுமக்களை மட்டும்தான் கொல்ற ஒரு அமைப்பா இருக்கும். இவங்கனால வந்துட்டு இந்தியன் ஆர்மிஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றதுக்கான தில்லு எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நம்மளோட செக்யூரிட்டி பாஸ் எல்லாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ற தில்லு எல்லாம் இவங்களுக்கு கிடையவே கிடையாது. இவங்களோட கோல் என்னன்னா, யாரெல்லாம் வந்துட்டு பாகிஸ்தானிக்கு எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணலையோ, இந்தியாவுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்களோ, அதுவும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்துகிட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களதான் இவங்க வந்துட்டு தேடி தேடி போய் பொதுமக்களை அப்பாவி மக்களை கொல்றதுதான் இவங்களோட முக்கியமான கோல். சோ சிம்பிளா சொன்னா இந்த TRF அப்படின்றது ஒரு கோழைகள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லலாம். இவங்கலாம் வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஆர்மிஸை ஃபேஸ் பண்ற அளவுக்கு எல்லாம் தைரியமே இல்லாதவங்க. சரி, இவங்களுக்கு வந்துட்டு இதுதான் மோட்டிவ்ன்றதை தாண்டி இவங்க பொதுமக்களை தான் கொல்றாங்க அப்படின்றத தாண்டி இன்னைக்கு ஏன் அந்த டூரிஸ்டர்ஸ், அதாவது வேற வேற ஸ்டேட்ல இருந்து வந்த டூரிஸ்டர் கொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றது பார்க்கும்போது இதுக்கான ஒரு காரணம் என்ன சொல்லப்படுது அப்படின்றப்போ, இந்த ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீசெண்டா ஒரு 3-4 இயர்ஸா வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் லெவல்ல கொஞ்சம் கொஞ்சமா பூம் ஆகுதுங்க. அதாவது அங்க புது புது ஹோட்டல்ஸ் வர ஆரம்பிக்குது, அங்க புது புது டூரிஸ்ட் ஸ்பாட் வர ஆரம்பிக்குது, நிறைய கேளிக்கைகளான ஒரு விஷயங்கள் எல்லாமே அங்க பூம் ஆகிற விஷயங்கள்ல வந்துட்டு போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர். சோ ஒரு மாற்றத்தை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட கஷ்டத்தை எல்லாமே மறைச்சு அடுத்த ஒரு லெவலுக்கு அவங்களும் ஒரு
டூரிஸ்ட் பிளேஸா வந்துட்டு வெளியில காட்டணுன்றதுக்காக ஒரு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு காலகட்டம். சோ இதனால வந்துட்டு ஒரு 3-4 வருஷமா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பயங்கரமான ஒரு டூரிசம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. இந்த டூரிசம் டெவலப் ஆறதுனால அங்க வாழ்ற மக்களுக்கு நிறைய வாழ்வாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது. சோ இதனால வந்துட்டு பாகிஸ்தான்ல இருக்கிற இந்த மாதிரி பிடிக்காத சில அமைப்பினர் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல வந்துட்டு இந்த மாதிரி டூரிசம் அதிகமா ஆயிடுச்சு, டூரிஸ்ட் பாக்குறவங்க எல்லாம் அதிகமா ஆயிட்டாங்கன்னா இங்க வந்துட்டு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க. சோ ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்ல, நான் எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பயம் இல்லாம போயிடும். சோ இதனால அவங்களுக்கு திரும்பி இந்த பயத்தை காட்டுறதுக்காக தான் முந்த நேரத்து அவ்வளவு பெரிய ஒரு டெரர் அட்டாக் அப்படின்றது நடத்தினாங்க. இந்த டெரர் அட்டாக் நடத்தினதுனால இப்போ ஃபியூச்சர்ல வர டூரிசமும் பயப்பட ஆரம்பிப்பாங்க. வர டூரிஸ்ட் எல்லாமே ஐயோ அந்த இடமா வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்பட ஆரம்பிப்பாங்க. சோ அதுக்கப்புறமா இங்க வர டூரிஸ்ட் வர மக்களோட எண்ணிக்கை கம்மியாகும். திரும்பியும் இந்த ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிக்கும் கஷ்டத்தை நோக்கி அப்படின்றதுதான் இவங்களோட குறிக்கோள். சோ லிட்டரலி இந்த ஒரு துப்பாக்கி சூடு பண்ண இந்த 4 பேருக்குமே, இந்த டிஆர்எஃப் அமைப்புக்குமே இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வளரக்கூடாது. டூரிசம் லெவல்ல மக்கள் எல்லாம் இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா மக்களுக்கு பயம் போயிடும். இந்த பயத்தை திரும்பி கொண்டு வரணும்னா இன்னும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எதுவுமே சரியாகல, இன்னமும் வந்துட்டு டெரர் அட்டாக் நடந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்லி மக்களுக்கும் இந்த உலகத்துக்கும் நிரூபிக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை பண்ணிருக்காங்க. இது வரைக்குமே இந்த டிஆர்எஃப் அப்படின்ற ஒரு அமைப்பு பொதுமக்களையும் அங்க இருக்க சிவிலியன்ஸுமே தான் கொண்டுட்டு இருந்தாங்க. பட் இப்போ டூரிஸ்ட் யாரெல்லாம் வரீங்களோ அவங்களையும் கொல்ற அளவுக்கு தான் இவங்களோட மெசேஜ் அப்படின்றது இருக்குன்றது சொல்லப்படுது. சோ இந்த ஒரு கேவலமான விஷயத்தை தான் இதை இவங்க பண்ணிருக்காங்க. பட் இவங்களுக்கு இந்தியன் ஆர்மிஸை ஃபேஸ் பண்ற அளவுக்கு தைரியம்லாம் இது வரைக்குமே இல்லைங்க. சரி, இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கும்போது, அங்க துப்பாக்கி சூடு நடத்தும் போது 4 பேர் இருந்தாங்க இல்லையா? சோ அந்த 4 பேர்ல வந்துட்டு யார் யார் எப்படி எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மத்த துப்பாக்கி சூடு பட்டவங்க, அதாவது இன்ஜூரி ஆனவங்க, அங்க தூரத்துல இருந்து பார்த்தவங்க, இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்கெட்ச் மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்கெட்ச் படி வரைஞ்சு பார்க்கும்போது இவங்களோட போட்டோஸும் இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு கேஸ் வாங்கிக்கிட்டு இருக்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே தூண்டி எடுக்கும்போது ஒரு 4 பேரை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க இதுதான் பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு சந்தேக பேர்ல தான் இந்த போட்டோஸை வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் இவங்களை இன்னும் பிடிக்கல. பட் பிடிச்சி இது இவங்க தான் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா சோழி முடிஞ்சதுதான் அப்படின்றது நினைக்கிறோம். சோ இப்போதைக்கு இதுதான் வந்துட்டு நம்மளோட இந்தியன் ஆர்மி நேத்து வரைக்கும் இவ்வளவு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ அவங்களுக்கு சல்யூட் தான் சொல்லணும். சோ இதை தாண்டி இப்போ இந்த கவர்மெண்ட் இதுக்கு என்ன பதிலடி கொடுத்திருக்கு அப்படின்றத பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலடி அப்படின்றது தான் சொல்லணும். என்ன அப்படின்னாக்கா, இந்த ஒரு டெரர் அட்டாக் நடக்கும்போது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்துட்டு இந்தியால இல்ல சவுதி அரேபியால இருந்தாரு. சோ இந்த ஒரு விஷயம் கேட்டதுக்கு அப்புறமா உடனே நேத்து ஓவர் நைட்ல வந்துட்டு இந்தியாவுக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்காரு. அவர் வந்த பிளைட்டுமே ரெகுலரா இருக்கிற புரோட்டோகால் எப்படின்னா பாகிஸ்தான் மேல இருந்து தான் இந்தியாவுக்கு வந்துட்டு வர முடியும். சோ இந்த ஒரு அட்டாக் அப்புறமா வந்துட்டு பாகிஸ்தான் மேலேயே நம்ம பிளைட் பறக்க கூடாது, நமக்கு ஆல்டர்னேட் ரூட் எடுத்து நம்ம இந்தியாவில இறங்கணும்னு சொல்லிட்டு ஒரு முதல் அடி கொடுத்திருக்காரு. சோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது அடுத்த 48 மணி நேரத்துல எவனுமே இந்தியாவுக்குள்ள பாகிஸ்தானிஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா எல்லாருமே இல்லீகலா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். சோ எவனா இந்தியாவுக்குள்ள விசா எடுத்து பாகிஸ்தானிஸ் உள்ள இருக்கீங்களோ அவங்க உடனே கிளம்பி உங்க ஊருக்கு போங்க, உங்களுக்கு 48 மணி நேரம் தான் கெடு அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு பதிலடி கொடுத்திருக்காங்க. மூணாவது பதிலடி என்னன்னா, அடுத்த பல மாசத்துக்கு வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு எந்த ஒரு பாகிஸ்தானியுமே வரக்கூடாது, எல்லா விசாவுமே வந்துட்டு கேன்சல் செய்யப்படுது. பாகிஸ்தானில இருக்கிறவங்க யாரெல்லாம் அப்ளை பண்றீங்களோ இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி விசா அப்ளை பண்றீங்களோ அவங்க எல்லாரோட விசாவும் கேன்சல் செய்யப்பட்டுச்சு. இங்க இருக்கிற இப்போ ஆல்ரெடி உள்ள இருக்கிற இந்தியாவுக்குள்ள இருக்கிற பாகிஸ்தானிஸோட 48 மணி நேரத்துல எல்லாருமே திரும்பி பாகிஸ்தானுக்கு கிளம்பணும்னு சொல்லி அடுத்த ஒரு பதிலடி. சோ பேக் டு பேக் வந்துட்டு பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்மளோட இந்தியா சைட்ல இருந்து வந்துட்டு பாகிஸ்தானுக்கு. சோ இந்த ஒரு விஷயங்கள் முதல் பதிலடியா கொடுத்திருக்காங்க. சோ இதை தாண்டி மோடி அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவரோட ட்விட் பக்கத்துல இந்த ஒரு அட்டாக்கு யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க, ஆல்ரெடி 4 பேர் சந்தேகப்படுற மாதிரி இருக்கு, இது கன்ஃபர்மேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் ஆச்சுன்னா அவங்க சட்டத்துக்கு முன்னாடி நிப்பாட்டி தக்க தண்டனையை வாங்கி கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயம் எஸ்தல பதிவா வந்துட்டு நம்மளோட மோடி அவர்கள் வந்து இதை பத்தி போட்டிருந்தாரு. சோ ஃபர்தரா வந்துட்டு இது ஃபுல் போக்கஸ்டா இது யார் பண்ணா, இது பண்ணவங்க சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இந்தியா கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ மாட்டினாங்கன்னா செத்தானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்தியா ஒரு பதிலடியா கொடுத்திருக்கு. பட் உங்களை தாண்டி பர்சனலா உங்களுக்கு ஒரு கோபம்ன்றது இருக்கும்ல, அந்த கோபம் வந்துட்டு என்ன மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் இதை நடத்தினவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கணும்ன்றது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.
நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். சோ இதுதான் அப் டு டேட் நேத்து நடந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த பஹல்காம் அப்படின்னு சொல்ற இந்த ஒரு டெரர் அட்டாக்க பத்தி. சோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்களை வந்து நான் பாக்குறேன். அண்ட் தென் பை பை ஏபி.